Global Talk. எமது அன்பார்ந்த குளோபல் நேயர்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. கடந்த 1-2 நாட்களுக்குள் நடந்த முக்கியமான உலக செய்திகளை தற்போது பார்க்க போகின்றோம். இந்த வகையிலே மத்திய கிழக்கில் அமெரிக்க படையை சுட்டுத்தள்ளிய சிரிய போர் வீரர், 100க்கு அதிகமான நாடுகள் இலங்கைக்கு நிவாரணம் வழங்கிய போது இஸ்ரேல் நிவாரணம் என்ற பெயரில் இலங்கைக்கு செய்ய போகும் நடவடிக்கை, இலங்கையில் இருந்த அமெரிக்க படை ஈரானுடைய கப்பலை இலங்கைக்கு அருகாமையில் கைப்பற்றியது போன்ற சில முக்கியமான செய்திகளோடு மேலும் சில செய்திகளை பார்ப்போம். செய்திகளை முழுமையாக கேளுங்கள். முதலில் உக்ரைன் பற்றிய முக்கியமான சில செய்தி. உங்களுக்கு தெரியும், இந்த காசா போர் நடப்பதற்கு 1 வருடத்துக்கு முன்னதாகவே ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் ஆரம்பித்து இன்று வரை நீண்டு சென்று வருகின்றது. இதற்கு யாரு காரணம் என்று சொன்னா அது உங்களுக்கு நன்றாகவே தெரிந்திருக்கும். உலக போலீஸ்காரன் அமெரிக்கா தான் இதுக்கு காரணம் என்று. ரஷ்யாவுக்கு அருகாமையில் இருக்கிற, ரஷ்யா சுதந்திரம் கொடுத்த நாடு தான் உக்ரைன். கொடுக்கும் போதே சொல்லித்தான் கொடுத்தாங்க, நீங்க எந்த காரணம் கொண்டும் அமெரிக்காவுடைய கூட்டணி, அதாவது நேட்டோ நாடுகளோடு சேரக்கூடாது என்ற பல்வேறு நிபந்தனைகளுக்கு மத்தியில தான் இந்த உக்ரைன் சோவியத் ரஷ்யாவிலிருந்து விடுபட்டது. இவ்வாறு காலம் செல்லும் போது இந்த ஜெலன்ஸ்கி நாட்டுக்கு அதிபராக வந்த பிறகு அமெரிக்காவுடைய நேட்டோ கூட்டணியில் சேருவதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்தார். அதற்காக அமெரிக்காவோடு இந்த நடவடிக்கை ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஆபத்தாகவே ரஷ்யா பார்த்தது. தனக்கு அருகாமையில் ஒரு நேட்டோ நாடு வரும்போது அங்கிருந்து ரஷ்யாவை தாக்கக்கூடிய பயங்கரம் ரஷ்யாவுக்கு ஏற்படலாம் என்று ரஷ்யா கருதியது. இதனால் உக்ரைனின் அரசாங்கத்தை மாற்றுவதற்காக, அதாவது உக்ரைனை கைப்பற்றி ரஷ்யாவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக உக்ரைன் மீது படையெடுத்தது ரஷ்யா. இதுவரை நடந்த யுத்தத்தில் உக்ரைனுடைய கால் பகுதியை ரஷ்யா கைப்பற்றி விட்டது. இங்கு எப்படி யுத்தம் நடக்குது என்று சொன்னா, இங்க காசாவுல மாதிரி கொடூரமான யுத்தம் நடக்கல. யுத்தம் பேர்ல பொதுமக்களை கொலை செய்த கொலைக்கார இஸ்ரேல் போல அல்ல. 2 நாடுகளும் யுத்தம் செய்து ராணுவ இலக்குகளையே பிரதானமாக வைத்து தாக்குதல் நடக்குது. ஆனால் பொதுமக்கள் உயிரிழக்கின்றாங்க. அங்கங்கே இதுவரையும் சுமார் 3000 பேருக்கு மேல் 2 பக்கமும் உயிரிழந்திருக்கிறாங்க. ஆனால் இது முற்றுமுழுதாக ராணுவ இலக்குகளை மாத்திரம் நோக்கமாக கொண்டே உக்ரைன் மீது ரஷ்யாவும், ரஷ்யா மீது உக்ரைனும் தாக்குதல் நடத்துது. அதாவது எப்படின்னு சொன்னா, ஹமாஸும் ஹிஸ்புல்லாக்களும் பொதுமக்களை தாக்காத வகையில் இஸ்ரேலுடைய ராணுவ இலக்குகளை நோக்கித்தான் தாக்கி வந்தார்கள். இது போல ஒரு சிஸ்டம் தான் இந்த உக்ரைனும் ரஷ்யாவும் செய்து வருகின்ற போர். ஆனால் இந்த கொடுங்கோல் பாவிகள் இஸ்ரேலியர்கள் காசா மீது எப்படி போர் தொடுக்கின்றார்கள் என்பது உங்களுக்கு நன்கு தெரியும். அவர்கள் பொதுமக்களை கொண்டுதான், கொலை செய்துதான் இன்று வரை அவர்கள் வெற்றி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஹமாஸை அழிப்போம் என்பதில் அவர்கள் முற்றுமுழுதாக தோல்வி கண்டுவிட்டார்கள். இந்த வகையில் இப்போது உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி சொல்றார், நாங்க அடுத்த தேர்தலுக்கு போக வேண்டிய நிலைமை வந்துட்டு, இப்போதைக்கு நாங்க நேட்டோ நாடுகளோட சேர போறதில்லை என்று ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டு மேலும் சொல்றார், ரஷ்யா இதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்றதில்லை. ஆகவே நாங்க இப்ப நேட்டோவோட சேர்றதுக்கு தயாராக இல்லை. உக்ரைனுக்குள்ள தேர்தலை நடத்துவதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம் என்று கூறியுள்ளார். உடனே உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் காசாவை போல காகித பேச்சுவார்த்தை ஒன்று அமெரிக்க அதிபர் செஞ்சு போட்டுந்தா ரெண்டும் சமாதானமாக போகுது அப்படின்னு சொன்னார். அதாவது உக்ரைன் இப்ப நாங்க நேட்டோவில் சேர்த்துக் கொள்ள மாட்டோம், அது ரஷ்யாவும் விரும்ப போறதில்லை. ஆகவே நீண்ட காலமாக உக்ரைன்ல தேர்தல் நடக்கையில தற்போது யுத்தத்தை நிறுத்தி போட்டு தேர்தலுக்கு போவோம் என்றெல்லாம் அமெரிக்கா கூற, இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ரஷ்ய வெளியுறவு அமைச்சகத்தின் தூதுவர் ரோதியோன் மிரஸ்னிக் குறிப்பிடுகிறார், இந்த செலன்ஸ்கி குறிப்பிடுகிற விஷயம் எல்லாம் உண்மையானதும் அல்ல, அங்கு தேர்தல் நடத்த போறதும் அல்ல, இதெல்லாம் அரசியல் தந்திரங்கள் என்று இந்த ரோதியோன் மிரஸ்னிக் குறிப்பிடுகிறார். அதாவது இந்த ஜெலன்ஸ்கி ரஷ்யாவுக்கு காது குத்த நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லாம சொல்லிக்கிறார். ஜெலன்ஸ்கியை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு யூதர். பாலஸ்தீனம் இஸ்ரேல் விடயத்தில் இஸ்ரேலிட உரிமையை பாதுகாக்க நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்றவாறு ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டது நாம் மறக்க முடியாத ஒன்று. அதேவேளை சென்ற வெள்ளிக்கிழமை உக்ரைனின் கருங்கடல் பகுதியில் உள்ள துறைமுகத்தை, அது ஏன் செய்யப்பட்டதுன்னு சொன்னா, துருக்கியிலிருந்து உக்ரைன் துறைமுகத்துக்கு, அதாவது கருங்கடல்ல உள்ள உக்ரைன் துறைமுகத்துக்கு 3 துருக்கிய சரக்கு கப்பல் சென்றிருக்கிறது. அந்த கப்பல்கள்ல 2ல உணவுப் பொருட்கள் தான் இருந்தது என்று சொல்லி உக்ரைன் சொல்லுது. இன்னொரு கப்பல்ல என்ன இருந்ததுன்னு சொல்லி செய்தி வரல. ஆனால் 3 கப்பலையும் மொத்தமாக பதம் பார்த்து விட்டார்கள் ரஷ்யா. துருக்கியுடைய 3 கப்பல்களையும் ஏவுகணை தாக்குதலினால் துறைமுகத்தில் சிதறடிக்க செய்து விட்டார்கள். காரணம், துருக்கியிலிருந்து உக்ரைனுக்கு ஆயுதம் வழங்கப்பட்டிருக்கலாம் என்ற ஒரு காரணத்துக்காக முழு கப்பலையும் அந்த துறைமுகத்தையும் சிதறடித்து விட்டார்கள் ரஷ்யர்கள். ஆனால் மேலதிகமான தகவல்கள் வெளிவரவில்லை. உக்ரைனிய தரப்பிலிருந்து சொல்லப்படுவது, பொதுமக்களுக்கு வந்த நிவாரணத்தையும் இந்த ரஷ்யர்கள் ஏவுகணை தாக்குதலினால் அழித்து விட்டார்கள் என்று குற்றம் சாட்டியுள்ளது. பொதுவாக உங்களுக்கு தெரியும், இந்த காசாவுக்கும் இஸ்ரேலுக்கும் எப்படி போர் நடக்குது. இந்த நேரத்தில் கூட ரகசியமாக தன்னோட பொருளாதாரத்தை
அரசாங்கத்துக்காக இஸ்ரேலுக்கு ஆயுத உற்பத்தி தளபாடங்களை விற்பனை செய்திருப்பதாக கூட இந்த துருக்கியை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். இது மாத்திரமா, இந்த துருக்கியில் இருக்கிற யூதர்கள் இஸ்ரேலுக்கு சென்று காசாவுல ராணுவத்தில் சேர்ந்து யுத்தம் செஞ்சு போட்டு அவங்களோட டேன் முடிஞ்ச பிறகு மறுபடியும் துருக்கிக்கு வந்திருக்கிறாங்க. இதை துருக்கி அரசாங்கத்துக்கு நன்கு தெரியும் என்று எதிர்க்கட்சிகள் திட்டமாக குறிப்பிட்டுள்ளது. இவர்கள் எல்லாம் பிடித்து விசாரிக்க கூடாதா அப்படிங்கிற விமர்சனங்கள் எல்லாம் துருக்கியில இருந்து வெளியானது உங்களுக்கு தெரிந்திருக்கும். இதற்கு முன்பும் சொல்லி இருக்கின்றோம். இந்த அளவு ஒரு மோசமான ஒரு அதிபரா இந்த எர்தோகான் காணப்படுகின்றான் என்பது ரொம்பவுமே கவலையான விஷயமாக உள்ளது சகோதரர்களே. ஆஸ்திரேலியாவில் தாக்குதல் நேற்று இன்று எல்லா ஊடகங்களிலும் வெளிவந்த செய்தி. ஒரு கூட்டம், பயங்கரவாத கூட்டம் இஸ்ரேலுடைய சமயத்தலத்தில் அவர்களுடைய விசேட நாள் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் திடீரென்று புகுந்து சாரமாரியா துப்பாக்கி வேட்டு வைக்கிறாங்க. அவ்வாறு துப்பாக்கி வேட்டு வைக்கிற நேரத்தில் பலர் அந்த இடத்திலே கொல்லப்படுகிறார்கள். அவ்வாறு துப்பாக்கி வேட்டு நடத்துபவர்கள் இஸ்ரேலியர்களை தவிர வேறு எவர்களையும் அவர்கள் அங்கு கொலை செய்ய முற்படவில்லை. ஒரு துப்பாக்கிதாரி என்ன செய்கிறார், இஸ்ரேலியர்களை நோக்கி துப்பாக்கி வேட்டு நடத்தி கொண்டிருக்கும் போது அங்கு பழங்கள் விற்பவர் ஒருவர் அந்த துப்பாக்கிதாரியை அடித்து துப்பாக்கியை பறித்தெடுக்கின்றார். பின்னர் அவருக்கும் வேறு இடத்தில் இருந்த துப்பாக்கிதாரிகள் சுடுகின்றார்கள். இதனால் அவரும் பலத்த காயங்களுக்கு உள்ளானார். இவ்வாறு காயங்களுக்கு உள்ளான இவர் ஒரு முஸ்லிம். ஆனால் இந்த துப்பாக்கிதாரிகள் முஸ்லிம்களா இல்லையா என்பது சம்பந்தமாக ஆஸ்திரேலியா இன்னும் தகவல்களை வெளியிடவில்லை. சுமார் இதுவரை 11 தொடக்கம் 15 வரையிலானவர்கள் இந்த துப்பாக்கி சூட்டில் கொலை செய்யப்பட்டுள்ளார்கள். மேலும் 20 தொடக்கம் 30 பேர் வரை படுகாயம் அடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக ஆஸ்திரேலிய போலீஸ் ஊடகங்கள் அறிவித்துள்ளது. இந்த சம்பவம் ஆஸ்திரேலியாவில் உள்ள சிட்னி நகரத்தில் நடைபெற்றது. இந்த சம்பவம் சம்பந்தமாக இதுவரை கிடைத்த தகவலின்படி யூதர்களின் ஹனுக்கா என்ற மத நிகழ்ச்சியில் இந்த துப்பாக்கிதாரிகள் தற்கொலைக்காகவே வந்துள்ளதாக, அதாவது தாங்கள் உயிரோடு இருக்கும் வரை அவர்களை கொலை செய்வது, அதன் பின்னர் போலீஸ் எங்களை வெடிவைத்து கொலை செய்யட்டும் என்றவாறு அதற்குள் நுழைந்து இந்த துப்பாக்கிதாரிகள் தாக்குதல் நடத்தினார்களாம். தற்போது வெளிவந்த காணொலியில் பார்க்கும் போது அந்த துப்பாக்கிதாரிகள் மிகப்பெரிய திட்டமிடலுடன் தான் நுழைந்துள்ளார்கள். அவர்கள் போதுமான அளவு தங்கள் பையிலிருந்து துப்பாக்கி ரவைகளை எடுத்து துப்பாக்கி சூட்டை நடத்தி கொண்டிருக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளது. அவ்வாறு நடத்தும் போது இருவர் அந்த இடத்தில் போலீசாரினால் சுட்டுக் கொல்லப்படுகின்றார்கள். ஒருவர் கையை உயர்த்தி கொண்டு சரணடைகிறார். அவ்வாறு சரணடைந்தவுடன் அந்த இடத்துக்கு போலீசார் ஓடி சென்று அவரை கைது செய்கின்றார்கள். அவ்வாறு கைது செய்யப்பட்டவுடன் அங்கிருந்த சிலர் ஓடி வந்து, அதாவது பொதுமக்கள் என்று நினைக்கின்றேன், அவர்கள் ஓடி வந்து சரணடைந்த அந்த துப்பாக்கிதாரிகளை தாக்க முற்படுவதையும் காணக்கூடியதாக இருந்தது. அதுபோல் உயிரிழந்து கீழே கிடக்கும் அந்த காலினால் தாக்கக்கூடிய சம்பவமும் நடந்தது. இது சம்பந்தமான முழு வீடியோவும் எக்ஸ் தளத்தில் இன்று வெளியானது. அந்த வீடியோக்களை எமது யூடியூப் தளத்தில் பதிவேற்ற முடியாது. அதனை எமது வாட்ஸ்அப் தளத்தில் நாங்கள் பதிவேற்றுகிறோம். வாட்ஸ்அப்புக்கான லிங்க் எமது கமெண்ட் செய்யும் பகுதியில் முதலாவது இடத்தில் காணப்படுகிறது. எனவே அவற்றை கிளிக் செய்து நீங்கள் எமது வாட்ஸ்அப் சேனலில் அந்த காணொலியை நீங்கள் பார்த்து புரிந்து கொள்ளுங்கள். எது எப்படியோ பொது இடங்களில், அதாவது யுத்தம் நடக்காத இடங்களில் பொதுமகனை கொலை செய்வது, பொது இடங்களை சேதப்படுத்துவது, ஒரு மரத்தை வெட்டுவது கூட இஸ்லாமிய மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட விடயம். இந்த வகையில் காசாவில் நடக்கிற அநியாயத்தை பார்த்து தானா இந்த சம்பவம் இங்கு நடந்தது, அல்லது ஆஸ்திரேலியாவில் இந்த யூதர்கள் குடியேறி நாளை ஆஸ்திரேலியாவையும் ஆக்கிரமித்து விடுவார்கள் என்ற ஒரு நோக்கத்துக்காக இந்த தாக்குதல் நடைபெற்றதா என்பது சம்பந்தமாக எந்த ஒரு தகவலும் இதுவரை ஆஸ்திரேலியா அரசாங்கத்தினால் வெளியிடப்படவில்லை. ஆனால் தற்போது வந்திருக்கும் ஒரு செய்தியில் ஆஸ்திரேலியா சிட்னி கடற்கரையோரம் நடந்த துப்பாக்கி சூட்டில் 2 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அந்த 2 பேரும் ஒரு தந்தையும் மகனும் என்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக நான் இந்த செய்தி வாசித்துக் கொண்டிருக்கும் போதே சில பிரேக்கிங் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது. தந்தையின் பெயர் சாஜித் அக்ரம் என்றும் அவருக்கு 50 வயது என்றும், மகனின் பெயர் நவீத் அக்ரம் என்றும் அவருக்கு வயது 24 என்றும் இந்த செய்தி குறிப்பிடுகிறது. இந்த வகையிலே துப்பாக்கிதாரியான தந்தை சம்பவம் நடந்த இடத்திலே உயிரிழந்துள்ளார். மகன் தற்போது ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்று ஆஸ்திரேலியா காவல்துறை தெரிவிப்பதாக இந்த பிரேக்கிங் செய்திகள் குறிப்பிடுகிறது. இந்த வகையிலே சகோதரர், இது சம்பந்தமாக பெஞ்சமின் நெத்தன்யாகு என்ன குறிப்பிட்டிருக்கின்றார் என்றால், ஆஸ்திரேலியாவில் தீவிரவாத நடவடிக்கை சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே ஆஸ்திரேலியாவுக்கு எச்சரித்துள்ளோம். இந்த நேரத்தில் இந்த யூதர்களுடைய ஹனுக்கா நிகழ்வின் போது நடந்த உயிரிழப்பின் பிறகு யூத விரோத நெருப்பினை மேலும் ஆஸ்திரேலியா ஊக்குவிக்கின்றது என்றவாறு குற்றம் சாட்டியதாக அல் அரேபியா இங்கிலீஷ் தற்போது செய்தி வெளியிட்டுள்ளது. சகோதரர்களே, ஊடகங்களை எடுத்து பார்த்தால் முழுக்க இந்த ஆஸ்திரேலியா சம்பவம் தான். இந்த செய்தியை மேலும் நீட்ட முடியாது, வேறு செய்திகள் இருப்பதால் இறுதியாக ஒரு விஷயம் சொல்கிறேன். உலகத்தில் உள்ள முழு ஊடகங்களும் இந்த சம்பவத்தை பற்றி பேசுகிறது. இது ஒரு தீவிரவாத செயல் என்று பேசுகிறது. தீவிரவாதம் தான், மாற்று கருத்து கிடையாது. ஆஸ்திரேலியாவில் சென்ற உயிர்கள் மாத்திரம் தான் அநியாயமாக சென்ற உயிர்களா? காசாவில் ஒவ்வொரு நாளும் கொலை செய்யப்படுகிறார்கள். அதெல்லாம் நமக்கு தெரியும். இதெல்லாம் செய்திகளாக ஒன்று உலகத்தில் வருவதில்லை. உலகத்தில் ஒரு குறித்த பகுதியில் உள்ள சில ஊடகங்கள் மாத்திரம்தான் செய்தியாக அவற்றை வாசிக்கின்றது. என்று சொன்னால் அங்க இஸ்ரேலால கொலை செய்யப்படுற உயிர்கள் எல்லாம் உயிர்கள் அல்ல, ஆஸ்திரேலியாவில் கொலை செய்யப்பட்டவர்கள் தான் உயிர்கள். அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் இந்த உலகம் மாறிவிட்டது.
அடுத்த செய்தியாக அல் ஜசீரா வெளியிட்ட செய்தி, இலங்கையிலிருந்து சில 100 மைல் தொலைவில் அமெரிக்க ராணுவ கப்பல் வருகை தந்து அந்த வழியாக வந்த சீனாவிலிருந்து ஈரானுக்கு சென்ற ஒரு சரக்கு கப்பலை தடுத்து நிறுத்தியதாக அல் ஜசீரா செய்தி வெளியிட்டுள்ளது. சீனாவிலிருந்து ஈரானுக்கு சென்ற கப்பலை வரலாற்றில் முதல் தடவையாக அமெரிக்கா இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை செய்துள்ளதாக இந்த செய்தி குறிப்பிடுகிறது. இலங்கைக்கு அண்மையில் தடுக்கப்பட்ட இந்த கப்பல் சீனாவுடையது, அதுவும் ஈரானுக்கு சீனாவில் இருந்து ஏற்றி செல்லப்பட்ட சரக்கு கப்பல். இதனை தடுத்து நிறுத்தியது பற்றி ஈரானோ அல்லது சீனாவோ எந்த ஒரு பதிலையும் அல்லது வார்த்தையும் இதுவரை வெளியிடவில்லை என்று இந்த செய்தி தெரிவிக்கின்றது. அதாவது ரொம்ப கடுப்பேத்தினா வார்த்தைகள் லேசா வெளியே வராது என்று சொல்லுவாங்க. பின்னர் என்ன நடந்தது, இந்த கப்பல் ரிலீஸ் பண்ணப்பட்டதா என்ற செய்தி இதுவரையும் வெளிவரவில்லை. இது இலங்கைக்கு அண்மையில் இந்து சமுத்திரத்தில் நடந்த சம்பவம். இதனை தொடர்ந்து ஈரான் என்ன செஞ்சுக்கிறாங்க, ஹோர்மூஸ் நீரிணைக்கு அருகாமையில் ஒமான் கடலில் வைத்து மிகப்பெரியதொரு எண்ணெய் கப்பலை தடுத்து கொண்டு சென்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது. இந்த கப்பல் 6 மில்லியன் லிட்டர் எரிபொருட்களை சட்டவிரோதமாக ஹோர்மூஸ் நீரிணை ஊடாக ஒமான் கடலில் எடுத்து செல்லும் போது நாங்கள் அவற்றை ஈரானுடைய நீதித்துறையின் சட்டத்துக்கு அமைய அந்த கப்பலை கைப்பற்றினோம் என்று ஈரானுடைய நீதித்துறை அதிகாரிகள் குறிப்பிட்ட செய்தி இன்று வெளியாகியுள்ளது. உங்களுக்கு தெரியும், அடிக்கடி இந்த கத்தாரில் இருந்து குவைத்தில இருந்து சில கப்பல்கள் என்ன செய்யணும் சொன்னா, வேற நாட்டு கொடியை எடுத்துக்கொண்டு அல்லது வேற ஒரு நாட்டு பேரை போட்டுக்கொண்டு ஏதோ ஒரு இனம் தெரியாத நாட்டுக்கு பெட்ரோலை கடத்தி போவாங்க. இதை ஈரான் ரொம்பவுமே உன்னிப்பாக அவதானித்து வருகிறது. இந்த மாதிரி பெயர் மாற்றம் செய்து கடத்தப்படுகிற பெட்ரோல்கள் யாருக்கு செல்கிறது என்பது ஈரானுக்கு நன்கு தெரியும். ஒன்று பெரிய அண்ணன் அல்லது சின்ன அண்ணன், இந்த 2 பேர்ல ஒரு ஆளுக்கு தான் பெட்ரோல் போதும் தெரியும். அதனால் ஈரான் என்ன செஞ்சுட்டு உடனடியாக அந்த கப்பலை தடுத்து நிறுத்தியதாக இன்று செய்திகள் வெளியாகியுள்ளது. இதுல இன்னொரு விஷயம் என்ன சொன்னா, அந்த கப்பல்ல 18 மாலுமிகள் இருந்தாங்க. இந்த 18 மாலுமிகள்ல இலங்கையர்களும் இருந்துள்ளாங்க என்பது இதுல ஒரு முக்கியமான ஒரு செய்தி. இந்த வகையில இலங்கை தற்போது ஈரானுடன் இது சம்பந்தமாக உத்தியோகபூர்வமாக தகவல்களை பெறுவதற்கு நாடி வருவதாகவும் இந்த செய்திகள் குறிப்பிடுகிறது. இது இன்று 15 வஃபா செய்தி ஆங்கில ஒன்லைன் நாளிதழில் வெளிவந்த செய்தி. அடுத்த செய்தியாக, இலங்கையில் ஏற்பட்ட இந்த அனர்த்தத்துக்கு உலக சர்வதேச நாடுகள் எல்லாம் சுமார் பல கோடி ரூபாக்களை இலங்கைக்கு உதவியாக வழங்கியது. இதுவரை கணிப்பீட்டின்படி இலங்கைக்கு வெளிநாட்டிலிருந்து இந்த நிவாரணத்துக்காக கிடைத்த மொத்த பணத்தொகை 3.4 பில்லியன் அமெரிக்க டாலர்கள், அதாவது 340 கோடிகள் இலங்கைக்கு பணமாக உதவி வழங்கப்பட்டிருக்கின்றது. அதாவது இது நேற்றைய முன்தினம் கணக்கிடப்பட்ட தகவல். இன்றைய நாள் இதனை விட கூடுதலான தொகை சேர்ந்திருக்கலாம் என்று குறிப்பிடப்படுகின்றது. இந்த வகையிலே சிலர் குறிப்பிடுறாங்க, இலங்கை கடனை அடைச்சிடலாமே, அந்த அளவு சளி கிடைச்சிக்குது அப்படின்னு சொன்னா அப்படி இல்லை சகோதரர்களே. இலங்கைக்கு சுமார் இதுவரையும் 10,000 கோடி அமெரிக்க டாலர்கள் கடன் உள்ளது. இலங்கைக்கு கிடைத்ததோ 3.4 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் தான். அதாவது ரூபால சொன்னா 30 லட்சம் கோடி வேணும் இலங்கையில கடன் அடைக்கிறதுக்கு, 30 லட்சம் கோடி. ஆனா கிடைக்கப்பட்ட உதவித்தொகை 340 கோடி. இந்த வகையில் சகோதரர்களே, பல நாடுகள் பாஞ்சு விழுந்து இலங்கைக்கு உதவி செய்ய வந்த நேரத்தில் இஸ்ரேல் யோசிச்சது, நாம ஒண்ணுமே செய்யலையே. இஸ்ரேல் யோசிக்கிறதை விட இஸ்ரேலுக்கு ஆதரவாக வால் பிடிக்கிற ஈவாதிகள் இனவாதிகள் எல்லாம் யோசிச்சாங்க, எல்லாம் உதவி செஞ்சாங்க. இந்த இஸ்ரேல் வரையிலேயே அப்ப எல்லாரும் ஒரு மாதிரி கதைப்பாங்களே என்று சொல்லி ஃபேக்கான தகவல்கள் எல்லாம் ஊடகங்கள்ல பரப்பப்பட்டிருக்குது. அதாவது இந்தியாவோட நிவாரண கப்பல் வார நேரத்தில் அந்த நிவாரண கப்பல்ல இஸ்ரேலோட கொடி ஒட்டப்பட்டதாக எடிட்டிங் செய்யப்பட்டு சில ஊடகங்கள்ல போட்டு மக்களை ஏமாத்தின சம்பவம் எல்லாம் நடந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது. எது எப்படியோ இலங்கை மக்கள் இந்த விஷயத்தை, குறிப்பாக சிங்கள மக்கள் இதனை கண்டுபிடிச்சிருவாங்க. ஆகவே இஸ்ரேல்கிட்ட இந்த சம்பளம் எடுக்கிற நாங்க ஒரு மைனஸ் பாயிண்ட் அமைஞ்சிரமோ அப்படின்னு சொல்லி சிந்தித்தாங்களோ இல்லையோ சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்குது. சில பல பிரபலம் உள்ள தேரர் ஒருவர் அவரோட போட்டோவை போட்டுத்தான் அந்த செய்தி வெளிவந்துள்ளது. இஸ்ரேல் தூதுவர் ஆலயத்தில் உள்ள தூதுவரை கூட அழைக்காம அவங்களுக்கு கீழே வேலை செய்யற ஒரு உயர் அதிகாரிகளை அந்த தேரர் ஈக்கிற இடத்துக்கு அழைத்து, அல்லது அவங்க தான் வந்தாங்களோ தெரியல, வந்து ஒரு சம்பாஷணம் செய்யறாங்க. அது சம்பாஷணம் முடிஞ்ச பிறகு தேரர் சொல்றாரு, இஸ்ரேல் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீட்டு திட்டம் செய்து தாரதா சொல்லிக்கிறாங்க அப்படின்னு அவர் ஊடகங்களுக்கு சொல்லிய செய்தி வெளிவந்துள்ளது. இந்தியா, பாகிஸ்தான், ஐக்கிய ராஜ்யம் போன்ற பல நாடுகள் யாருமே கூப்பிட்டு வர இல்லை, அவங்களா தான் வந்து உதவிகளை அள்ளி கொட்டினாங்க. பாருங்க இந்த ஈவாதிகள் என்ன செய்யறாங்கன்னு சொல்லி அவங்களை கூப்பிட்டு யாசகம் கேட்பது போல ஏதோ பேசி அவன்கிட்ட உதவி எடுத்துக்கிறாங்க. அந்த உதவிகளை முஸ்லிம்கள் தொட்டுக்கூட பார்க்க கூடாது என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இஸ்ரேல் அதிகாரியோட பேசிய இந்த தேரர் யாருன்னு சொன்னா, முன்னை நாள் சிங்கள ராவய அமைப்புடைய ஸ்தாபகர், அது இல்லாம ஜாத்திக ஹெல உரிமைய அமைப்பில் சில காலம் பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்துள்ளார். இவர் தான் இஸ்ரேல் உயர் அதிகாரியோடு பேசிய காணொலிகள் நம்ம நாட்டில் ஹிரு தெரனில போட்டு காட்டினதை நாங்க பார்க்கக்கூடியதா இருந்தது.
அடுத்த இறுதி செய்தியாக அமெரிக்க படை சிரியாவில் சங்கடி வாங்கியது போல ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. இந்த செய்தியை முழுமையா அமெரிக்கா வெளியில சொல்ல வெக்கப்படுறாங்களோ தெரியல, மட்டுப்படுத்தி சொல்றாங்க. ஆனா செய்தி கசிந்து விட்டது. இது சிரியாவில் நெகவ் என்ற ஒரு இடத்துல நடந்திருக்குது. இது சிரியாவில் தங்கி இருக்கிற அமெரிக்க படைக்கு ஒரு பதட்டமான ஒரு சம்பவமா செய்திகள் வெளியாகுது. இந்த வகையில சிரியாவில் இருந்த ஒரு சிரிய படையை சேர்ந்த ஒரு சிப்பாய் எந்த உணர்வுல துப்பாக்கி தூக்கி எங்க நாட்டுல இவனுக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி சுட்டாரோ தெரியல, கண்ணை தூக்கி அமெரிக்க படைகள் இருக்கும் இடத்தை நோக்கி கடுமையான துப்பாக்கி தாக்குதல் ஒன்றை செய்துள்ளதாக அமெரிக்க உளவுத்துறை பாதுகாப்பு வட்டாரங்கள் செய்திகள் வெளியிட்டிருக்குது. ஆனால் சிரிய படையில உள்ள ஒருத்தன் தான் இந்த சம்பவத்தை செய்தானா இல்லையா என்பது சம்பந்தமாக திட்டவட்டமாக தெரியாது என்று இந்த செய்தியில் இறுதியில் குறிப்பிடுகிறார்கள். இருந்தாலும் ஆங்காங்கே வெளிவரும் செய்தியில் சிரிய ராணுவ வீரர் ஒருவரை இந்த சம்பவத்தை செய்துள்ளதாக செய்திகள் ஆங்காங்கே தெரிவிக்கின்றது. இது சம்பந்தமாக அமெரிக்க தரப்புட எத்தனை பேரப்பா செத்து போனீங்க அப்படின்னு கேட்கலாம். அமெரிக்க தரப்பு சொல்லுது, தாக்குதல் நடந்த போது அந்த இடத்துல 2 பேர் உயிரிழந்துட்டாங்க, 4 பேர் படுகாயமடைந்தாங்க தகவல் வெளியானது. அதுல உயிரிழந்த ஒருவர் சிவிலியன் பொதுமகன் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த சிவிலியன் பொதுமகன் யாருன்னு சொன்னா, கொல்லப்பட்ட பொதுமகன் யாருன்னு சொன்னா அவரும் ஒரு அமெரிக்கர் தான். அதாவது இந்த அமெரிக்க கேம்ப்ல வேலை செய்யற ஒரு மொழிபெயர்ப்பாளர். சிரிய மக்களோட பேசுற நேரத்தில் அமெரிக்கக்காரனுக்கு இவர் தான் மொழிபெயர்க்கிறாரோ தெரியல, இவரும் தான் மரணித்திருக்கிறார். படுகாயமடைந்தவர்களை பார்க்கும் போது அவர்கள் யார் என்று சொன்னா மொழிபெயர்ப்பாளர், ராணுவத்தில் உள்ள டெக்னாலஜி தொழில்நுட்ப பணியாளர் மற்றும் ராணுவத்துக்காக வேலை செய்யற சிவில் ஊழியர்கள் போன்றவர்கள் தான் இதுல படுகாயமடைந்ததாக செய்திகள் தெரிவிக்குது. இது சம்பந்தமாக அமெரிக்கா கடைசியா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இது ISIS-ஓடு தொடர்புபட்ட சம்பவமா. இதனை கேட்கும் போதே நமக்கு சிரிப்பு வருது. ISIS-ங்கிறது யார உற்பத்தி, அதை யார் நடத்துறங்கிறது உலகத்துக்கே தெரியும். இவ்வாறு கேட்கலாம் ஒரு சம்பவம் நடந்த நேரத்தில் ISIS என்று அமெரிக்கா வெக்கம் இல்லாம இன்னும் சொல்லிக் கொண்டிருக்கிறான் பாருங்க. இதை இறைவனா தான் ஏற்படுத்தி உள்ளான். அவன் செஞ்ச வேலையை யாருன்று முழு உலகத்துக்கும் இனங்காட்டி அவன் வாயாலேயே ISIS தான் சொல்ல வைக்கிறது. அது நாங்க தான் செய்யறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் அந்த விளக்கம் உள்ளது. இறுதியா சொன்னா இந்த ஆஸ்திரேலியாவில் நடந்த சம்பவத்தை கூட இந்த ISIS தான் செஞ்சான்னு சொல்லி ஊடகங்கள்ல சொன்னாலும் அது உலகத்துக்கு புதிய விஷயமும் அல்ல. சரி சகோதரர்களே, மீண்டும் முக்கிய செய்திகளின் தொகுப்போடு அடுத்த செய்தி தொகுப்பில் சந்திப்போம். இது குளோபல் நூலகத்துடைய குளோபல் டோக் நிகழ்ச்சி.